வெல்கம் டு அஞ்சலிப்படி சேனல். கேரட் கீருக்கு வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஒரு 10 முந்திரி ஒரு போடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. முந்திரி வந்து நசுக்கி பார்த்து நல்லா ஊறி இருக்கணும். பழம் நல்லா நசுக்கி பழம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தண்ணியாக தான் அரைச்சிக்கோங்க. இப்போ கேரட் வந்து 3 கேரட் துருவி வச்சுருக்கேன். இப்போ பேன் வச்சு ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. முந்திரி திராட்சை வந்து 1/4 கப் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ சட்டன் பண்ணிடலாம். எதுவும் மிக்சரும் தேவைப்படாது. சட்டன் பாயாசம் வைக்கணும். அந்த மாதிரி க்ரீன் வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரை பண்ணதை எடுத்து வச்சுட்டு அதே இழுப்பு சட்டில் நல்லா வறுத்துக்கோங்க. கேரட்டை நல்லா பச்சை வாடை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதே இழுப்பு சட்டில் ஒரு டம்ளர் பால் ஊற்றிருக்கோம். போட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சா ஆடை வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும். 1 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். இந்த ஸ்டைலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டைலில் வந்து வறுத்து வச்ச கேரட்டை கொட்டிக்கலாம். போட்டு நல்லா கலருங்க. பாருங்க, ஒரு நாள் வத்திருச்சு பாருங்கள். இந்த ஸ்டைலில் வந்து 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். சர்க்கரை வந்து 1/2 கப் போட்டிருக்கேன். கேரட் ஸ்வீட்டை பொறுத்தது போட்டுக்கோங்க. நல்லா பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு நல்லா பாருங்கள், நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டைலில் 1/2 டம்ளர் பால் ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பால் ஊற்றணும். முந்திரி பேஸ்ட்டை வந்து ஊற்றிடலாம். இப்போ வறுத்து வச்ச முந்திரி திராட்சை கொட்டிடுறோம். இப்போ திருப்பி ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றுங்க. ஏலக்காய் டீஸ்பூன் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. நல்லா திக்காகிடும். இந்த ஸ்டைலில் வந்து குங்குமப்பூ எசன்ஸ் ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு பண்ணிடலாம். ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.